ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல 2019 ரிலீஸ் ஆன சோலா அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு காதலன் தன்னோட காதலிய தான் ஃப்ரெண்டு மூலியமா கார்ல ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற இடத்துல நைட் டைம்ல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த லாட்ஜ்ல அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நைட் டைம்ல ஒரு பாட்டி தன்னோட பேத்திக்கிட்ட ஒரு கதை சொல்றாங்க. ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு ரத்தத்தை கண்டாலே பயம். அப்படி இருக்கிற ராஜா எதிரிகளை போராடி வெற்றி வாகை சூடணுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போட்டு விடுற இந்த ராஜா போர் தொடுத்து எதிரிகளை வெல்லணும். அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு வரம் வருது. என்னன்னா, ஒரு காட்டுல ஒரு கன்னி பெண் இருக்கா. அந்த கன்னி பெண்ணுகிட்ட இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை நீ எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னா உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. ரத்தத்தை கண்டாலே உன்னால மயக்கம் போட்டு விழ முடியாது. நீ அந்த போர்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த காட்டை தேடி அந்த கன்னி பெண்ணை தேடி அந்த ஆளு போறாங்க. இப்படியே அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சீன் இங்க கட் ஆகுது. அதிகாலையில நைட் டைம்ல ஒரு ஜீப் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. அந்த வந்த ஜீப்ல இருந்து ஒரு 2 பேர் இறங்கி வெயிட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் ஒல்லியா இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, காதலன் இவன் தான். அவன் கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அந்த பையனோட ஓனர். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டிராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் தன்னோட காதலை கூப்பிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓனர்ட்ட சொல்லி ஓனரா டிரைவரா கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அதே இடத்துல ஒரு பொண்ணு முக்காட போட்டுக்கிட்டு வரா. இவளுக்கு வயசு ஒரு 16 தான் இருக்கும். ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு தான். வீட்டுல போய் சொல்லிட்டு இந்த மலைவாழ் கிராமத்துல இருந்து இந்த பையனை நம்பி இங்க வந்திருக்கிறா. வந்த உடனே நீ மட்டும் தான் வரன்னு சொல்லியிருந்த, இது யாரு புதுசா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம காதலன் கிட்ட கேட்டா, இது என்னோட ஓனர் தான், ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இவரு நம்மளுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் பேசி கீசி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது அந்த காற்றும் அந்த மலையோட வாசனமும் இவன் ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கான். ஓட்டிட்டு போற டிரைவர் இந்த பொண்ணை பின்னாடி சைடு கண்ணாடியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம் சொல்லி இறங்குங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு இறங்க மாட்டேன், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்துல காதலன் தான், அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டிரைவர் நல்லா மூக்க முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே இடத்துல அந்த பொண்ணு உட்காந்தா இல்லையா, அவளுக்கு ஏதோ கொஞ்சம் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க பின்னாடி இருக்கிற ஒரு தகரத்தால அடிச்ச அந்த பாத்ரூமுக்கு தான் போறா. போய் உட்காந்துருக்கா. உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு மாசத்துல 3 நாள் இல்லையா, அதுவும் இங்க வந்திருக்கு போல. இங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஜீப்ல ஏறாங்க. அந்த பொண்ணு சரியா சாப்பிடாதால அவளுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சமாதானப்படுத்தி சிரிக்கவும் வைக்கிறான். 2 பேரும் ஜாலியா தான் போயிட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ள போயிட்டாங்க. இந்த உயரமான மலைகளை பார்த்த இந்த பொண்ணுக்கு சிட்டிக்குள்ள நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு விதமான சந்தோஷம். பெரிய மாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிறவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இவளுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்குது. உள்ளுக்குள்ள போன காதலன் இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். அதுவும் போட்டுக்கிறா, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவங்க 2 பேருமே அங்க இருக்கிற கடையில ஜூஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சாப்பிட்டுட்டு பீச்ல போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப நேரம் ஜாலியா ஓடி பிடிச்சி படுத்து புரண்டு விளையாடிட்டு இருக்க அதே பீச் ஓரத்துல ஒருத்தவன் தனியா இருக்கான். பீச்ல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது, தனிமையா இருக்குது. அந்த கரையோரம் உட்காந்து ஒருத்தவன் பீடி குடிச்சிட்டு இருக்கான். அவன் இந்த பசங்களை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறான். அதை இந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் யாரோ நம்மள குறுகுறுன்னு பாக்குறான், முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தன்னோட காதலனை கூப்பிட்டு இந்த பக்கம் நடந்து வரா. நடந்து வர்றதோட அந்த உட்கார்ந்து இருந்த ஆளு சும்மா விடல. போய்கிட்டு இருக்கிற இந்த பசங்களை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருக்கிறான். இந்த பசங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. தனிமையில இருக்க நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்துல இந்த பையன் இருக்கான் இல்லையா காதலன், அவனோட ஓனருக்கு கால் பண்றான். இந்த பையன் ஓனரை ஆசான் தான் கூப்பிடுவார், குரு இல்லையா, அதனால அப்படி கூப்பிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி எங்களை 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குது, சீக்கிரம் வாங்க, எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காரை எடுத்துட்டு வர சொல்லிட்டு இருக்கான். இந்த பையன் வேற போயிட்டு இருக்கான் இல்லையா, பின்னாடியே அந்த ஆளு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ்காரங்களை வந்த உடனே இந்த பசங்களுக்கும் கொஞ்சம் பயம், நம்மளதான் ஒருவேளை அரெஸ்ட் பண்ண வராங்களோ, வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த பொண்ணு இருக்க. ஆனா அரெஸ்ட் பண்ண வந்தது இவங்களே கிடையாது. பின்னாடி ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருந்தா இல்லையா, அவனை தேடி தான் போலீஸ்காரங்க இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜீப்பும் வருது, அதுல ஏறி இந்த பசங்களும் போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருட்டவா ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு வேற நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க, பாட்டி வேற தேடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே இடத்துல இவனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் இவங்களோட ஃப்ரெண்டு மூலியமா வந்திருக்குது. இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கிறான் இல்லையா, அந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணு காணாம போன விஷயம் தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். நான் உடனடியா வீட்டுக்கு போகணும் சொல்லும்போது, இந்த நைட் டைம்ல நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு விட்டாலும் அது தப்பா இருக்கும், நாளைக்கு காலையிலே போயிடலாம், கேட்டா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த வண்டி இப்போ நேரம் ஒரு லாட்ஜுக்கு போய் விடுறாங்க. அந்த லாட்ஜில அந்த பொண்ணு இறங்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த லாட்ஜுக்கு முன்னாடி ஒரு பிராஸ்டிடியூட் நின்னுகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க போறதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடமே சரியில்லை, இந்த இடம் வேண்டாம், வா ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட காதலங்கிட்ட சொன்னாலும் அதுக்கப்புறம் அந்த ஆசான் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் கோவப்படுறான் அந்த பொண்ணுகிட்ட. நைட் டைம்ல எங்க போய் தங்குவ, உன்னோட கற்புக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு திட்டி அந்த பொண்ணை ஒரு வழியா உள்ள கூட்டிட்டு போறாங்க. போகும்போது கூட அந்த பொண்ணு அழுதுகிட்டு தான் போகுது. உள்ளுக்குள்ள போனவனே இவங்களை 2 பேரும் தனியா விட்டுட்டு அந்த ஆசான் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, நான் கீழே கார்ல தூங்கிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க தனியா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறான். இந்த பசங்க 2 பேரும் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல கதவு தட்டுற சத்தம். இந்த பையனுக்கு அந்த கதவை திறக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பயம். கதவை திறந்து பார்த்தா தான் தெரியுது அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரமா தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து தான் இந்த பையன் பயந்துருக்கான். இது இந்த பொண்ணு பார்த்துட்டே இருந்திருக்கு. அவங்க போன கொஞ்ச நேரத்துல அந்த பசங்க கொஞ்சம் கிஸ் பண்ணலாம் சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் கதவு தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா இந்த பையனோட ஆசன் தான் வந்திருக்காரு. அந்த பையன் கிட்ட காசு கொடுத்து போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். இந்த பையன் எங்களுக்கு வேண்டாம், நாங்க வெளியே சாப்பிட்டுட்டோம், அதனால எங்களுக்கு பசி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு பசிக்குதுரா, போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா, அப்படியே கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்துறான். சரின்னு இந்த பையனும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்கே தனியா விட்டுட்டு கீழே போறான். போன கொஞ்ச நேரத்துல கதவு சாத்துறாரு இந்த ஆசான். கதவு சாத்துற கொஞ்ச நேரத்துல திரும்ப கதவு தட்டுற சத்தம். வந்திருக்கிறது அதே காதலன் தான் வந்திருக்கான். இந்த மாதிரி ஹோட்டலும் இந்த டாஸ்மார்க்கும் கொஞ்சம் ரொம்ப லாங்ல இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களோட கார் சாவி கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏண்டா பக்கத்துல தாண்டா இருக்கு, நடந்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் திட்டி அனுப்புறாரு. சரின்னு திரும்ப அந்த பையனும் போக ஆரம்பிக்கிறான். கதவை சாத்திடுறாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பாத்ரூமுக்கு போறா. பாத்ரூம்ல போயிட்டு நின்னுகிட்டு இருக்க அந்த பாத்ரூமே இந்த ஆளு உட்காந்துக்கிட்டு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல அந்த காதலன் ஹோட்டலை தேடியும் டாஸ்மார்க்கை தேடியும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் போயிட்டான். கூட்டத்துல நெறிஞ்சு அப்படியே வாங்கிக்கிட்டு இருக்க இந்த பக்கத்துல அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அதே நேரத்துல அந்த ஹோட்டல்ல ஒரு ப்ராஸ்டிடியூட் இருந்தாங்க இல்லையா, அவங்க வெளியே வந்து ஒரு கண்ணாடியில முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல இந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அதே இடத்துல குளிக்கலாம் சொல்லி முடிவு பண்றான். பக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து மொண்டு ஊத்தி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. அப்படியே ஈர துணியோட வெளியே வந்துகிட்டு இருக்கா. அவளோட கோலத்தை பார்த்து அந்த ஆளு பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். சோ ஐ மீன் இந்த பொண்ணு அவன் ரேப் பண்ணிட்டான். திரும்பவும் அந்த பொண்ணு பின்னாடி நின்னுட்டு இருக்கா இல்லையா, திரும்பவும் கட்டி பிடிச்சி அந்த பொண்ணை ரேப் பண்ற மாதிரியான சத்தம் மட்டும் கேக்குது. இதை நமக்கு காமிச்சிட்டு இருக்க. இந்த பக்கத்துல அந்த பையன் சரியான இடத்துக்கு வந்திருக்கான். கதவு தட்டுறான். ரொம்ப நேரம் ஆகியும் கதவு திறக்கல. அதுக்கப்புறம் இந்த ஆசான் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு பீடியை பத்த வச்சுக்கிட்டு வெளியே வராரு. இதை பார்த்தோன்னே இந்த பையன் பயந்து போறான். உள்ள போய் பார்த்தா பெட்ல ரத்தமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தேடி போனா பாத்ரூம்ல நிர்வாணமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆசான் இருக்கா இல்லையா, அவன் பீடி குடிச்சிட்டு இந்த பக்கம் வெளியே வந்து ஒரு பிராஸ்டிடியூட் வாஷ் பேஷன்ல முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே இடத்துல தான் இவனும் அதே மாதிரி பண்றான். சோ இந்த சீனை வந்துட்டு ரொம்ப லென்த்லாம் நமக்கு காமிக்கல, டீட்டெயிலாவும் காமிக்கல. ஆனா இந்த சின்ன சீன் மூலமா நமக்கு காமிச்சிருப்பாங்க. முன்னாடி ஒரு பிராஸ்டிடியூட் வந்து இதே இடத்துல கழுவுனாங்க இல்லையா, சோ இவனை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இங்க நமக்கு அழகா காமிச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல உள்ளுக்குள்ள போன பையன் இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா கதறி இழுக்கிறான். உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்பவும் கீழே வந்து அந்த ஆசான் கிட்ட சண்டை கூட போடலங்க. ஏன் அப்படி பண்ண, உன்னை நம்பி தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அந்த ஆளு சும்மா ஒரே கையில தள்ளி விடுறான், போய் பொத்துன்னு விழுகிறான். அதுக்கப்புறம் திரும்ப இந்த பொண்ணு கிட்ட சமாதானப்படுத்தலாம்னு வெளியே வரான். இந்த பொண்ணு ரூம் கதவை அடிச்சுக்கிச்சு. வெளியவே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் கதவு திறக்கல. அதுக்கப்புறம் அந்த ஆசானை திரும்பி கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து கதவை தட்டின உடனே இந்த பொண்ணு கதவும் திறக்குது. அந்த பொண்ணு எதுவுமே பேசல, அழுதுகிட்டு தான் இருக்கிறா. திரும்பவும் அங்கிருந்து கார்ல ஏறி கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற வழி ஃபுல்லாவே சண்டை. அந்த பையன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த பையன் தொட்டாலே அந்த பொண்ணு அடிக்குமா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு சீன்ல நிறுத்துங்க சொல்லி காரை நிப்பாட்டுது. கார் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து இறங்கி ஓடவும் ஆரம்பிக்க இந்த காதலன் அந்த பொண்ணை போயிட்டு சமாதானப்படுத்தலாம்னு போறான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுதுகிட்டு இருக்கு. இந்த ஆசான் இருக்கா இல்லையா, இவன் தான் போய் அந்த பொண்ணை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வரான். காரை எடுத்து காரை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆசான் நேரா வீட்டுக்கு போவான்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா உள்ள வண்டியை விட்டுட்டான். வண்டியை விட்ட உடனே பையனை திட்டுறான். எதுக்காக வண்டி இந்த பக்கம் விடுற, வீட்டுக்கு விடியான்னு கத்திக்கிட்டு இருக்க. இந்த ஆளு கேட்காம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால வந்து விடுறான். கார்ல இருந்து இறங்கி அந்த ஆசான் என்ன பண்றான்னா, ஒரு அருவி ஒண்ணு இருக்கு, அந்த அருவியை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அந்த ஆளு பின்னாடியே இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்குது. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிக்கிச்சு, அவன் பின்னாடி எதுக்காக நீ போய்கிட்டு இருக்க, வா நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி இந்த காதலன் அவன் காதலிக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு கேட்கவே இல்லைங்க. அந்த ஆசான் பின்னாடியே போயிட்டு இருக்குது. அவன் குளிக்கிறான். இந்த பொண்ணு கரையில உட்கார்ந்து இருக்குது. அதே நேரத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் போய் இழுத்துட்டு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காதலன் ஆசான் கிட்ட சண்டை போடலான்னு சொல்லி வரான். ஆனா அவனும் இந்த பையனை அடிச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் கையை காலை உடைச்சிருவோம், உன்னை கொண்டு போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு மிரட்டி அனுப்பி விடுறான். திரும்பவும் இந்த பொண்ணு இவன் கூட தான் போயிட்டு இருக்குது. இந்த ஆசான் குளிக்கிறான். குளிக்கிற இடத்துக்குலாம் அந்த பொண்ணு இவனை ஃபாலோ பண்ணியே போகுது, பின்னாடியே இருக்குது. அவன் என்ன சொல்றானோ அதை செய்யுது. அதுக்கப்புறம் ஒரு அருவியில குளிக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு தரன்னு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் அந்த அருவியில குளிச்சுட்டே இருக்கும்போதே அந்த பொண்ணு கிட்ட திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான். இது தூரத்துல இருந்து இந்த காதலன் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஜீப்புக்குள்ள போறான். ஜீப்ல ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு பாக்குறான். அங்க ஒரு கத்தி ஒண்ணு கிடைக்குது. அந்த கத்தி எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த பையன் வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு
இவங்களும் 2 பேரும் குளிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பையன் நேரா உள்ள வந்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். தங்கிட்ட இருந்த கத்தியால ஒரு 2 ஏத்த அந்த ஆளை ஏத்தி விட்டுறான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க. அதே கத்தி எடுத்து அவனும் பதிலுக்கு ஏதோ சண்டை போடுற மாதிரி தெரியுது. அந்த ஆத்துல 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போக இந்த பக்கத்துல அந்த பொண்ணு பயங்கரமா கதை எழுகிறான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத ஒரு பக்கம் ஆத்துல அடிச்சுட்டு போனவங்க 2 பேருமே காணாம அதே கரையோரமா உட்கார்ந்து இருக்கிறா. நைட் டைம் ஆகுது. அடிச்சுட்டு போன 2 பேத்துல யாருமே இது வரைக்கும் காணல. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற கல்ல ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறா. நைட்டு முழுக்க அங்கவே ஸ்டே பண்றா. தூங்கவா ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில விடியவா ஆரம்பிக்கிறது. கண் முழிச்சு பார்க்க தூரத்துல ஒருத்தவன் நொண்டி நொண்டி நடந்து வர மாதிரி தெரியுது. இந்த பொண்ணோட காதலன் தான் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய அடிபட்டு இருக்குது. கையும் முகத்துல கழுத்துல கூட கத்தியால குத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. முடியாம தான் உட்கார்ந்து இருக்கிறான். அதே நேரத்துல தூரத்துல பின்னாடி போய் பார்த்தா அந்த ஆசா இருக்கான் இல்லையா, அவனோட கைய காலெல்லாம் கட்டி போட்டு அவனை இந்த பையன் கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். இறந்து போயிட்டான் அந்த ஆளு. அங்கேயே படுத்திருக்கிறான். இந்த பொண்ணு இவனை வந்து பார்க்காம நேரா போயிட்டு அந்த ஆசான போய் பாக்குது. அந்த ஆளு இறந்து போய் கிடக்குறான் இல்லையா, அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்குது. சோ இறந்து போயிட்டதை நினைச்சு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க. இந்த பக்கத்துல அவனோட காதலன் நேரா ஆத்துல போயிட்டு அவனோட முகத்துல அடிபட்டு இருக்கு. அப்படியே மூஞ்ச நினைச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து அவன் முழுகிற அதே நேரத்துல அசாம அவன் தலையில அந்த கல்லை போட்டு அவனையுமே அங்கேயே சாகடிக்குது. அந்த ஆத்தங்கரை ஃபுல்லாவே ரத்தம். சோ காதலன் இறந்து போயிட்டான். அந்த ஆசானம் இறந்து போயிட்டாங்க. அதே ஆத்தங்கரையில இந்த பொண்ணு தலை முழுகிட்டே இருக்கிறா. அந்த ஆத்து ஃபுல்லா ரத்தமா தான் இருக்குது. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. என்னடா இது கதை ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய பேத்துக்கு இருக்கு. இந்த படம் ரொம்பவே வைலண்டா இருக்குது. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட தடைகளை இந்த படம் சந்திச்சது. அதனாலேயே ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உண்மை சம்பவத்தில் அடிப்படையா வச்சு எடுத்ததால அதை முழுக்க முழுக்க இந்த படமா கதையா எடுத்து வர முடியல அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு ஷார்ட்டா நம்மள புரிஞ்சுக்கிற மாதிரி டைரக்டர் விட்டுருக்காரு. இந்த படத்துல ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டி ஒண்ணு கதை சொல்லியிருப்பாங்க. ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போட்டு வெல்ற அந்த ராஜா ஒரு கன்னி பெண்ணோட கற்ப தேடி தான் போயிருக்கணும். சோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த ராஜாக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஒரு பொண்ணுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கற்பு. சோ அதுதான் அவளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதுதான் அவளுக்கு மானம் மரியாதை அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து கதைகள் எல்லாம் இருக்குது. இன்னும் அந்த கதைகள் இருக்குது இல்லையா. அதனாலதான் இந்த பொண்ணு பலவீனமா இருக்கிற தன்னோட காதலன் அவனோட ஓனர் தன்னிக்கிட்ட தப்பா நடந்திருந்தாலும் அவன் தான் ஆண்மகன், அவன்கிட்ட தான் நம்ம கற்பு போயிடுச்சு, அந்த பொக்கிஷத்தை அவன் தான் எடுத்துட்டான், இனிமே நமக்கு அவன் தான் புருஷன், அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் கூட தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு முடிவு எடுத்திருப்பான். அதனாலதான் அந்த ஆளு பின்னாடியே போயிருப்பான். அந்த ஆளுகிட்டே இருந்திருக்கும் அந்த பொண்ணு. சோ ஆனா அந்த ஆளுமே தன்னோட காதலன் கொலை பண்ணிட்டான் இல்லையா, அதனால தனக்கு வேண்டப்பட்டவனை கொலை பண்ணிட்டானேன்னு சொல்லி தன்னோட காதலனையே இந்த பொண்ணு கொலை பண்ணிருக்கிறான். காதலிச்ச பாவத்துக்காக இந்த பையன் என்னென்னலாம் பண்ணி கடைசியை உயிரவே விட்டுருக்கிறான். இந்த படத்தோட கதையை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ மீன் இந்த கதை இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி கூட என்னால கணிக்க முடியல. இவங்க சொல்லி இருக்கிற விஷயத்தை வச்சுதான் நம்ம கணிச்சு சொல்றோம். இல்ல உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.